தமிழ்நாட்டை போல இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் அரசியல் ஊழலை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பிரசாந்த் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன கிளம்பு கேட்கல என்னது? தமிழ்நாட்டை போல இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் அரசியல் ஊழலை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர் பிரசாந்த் சொல்லியிருக்காரு தாவேகா மாநாட்டில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழலா? அரசியலில் ஊழல் அதிகமாக மலிஞ்சிருக்கு, தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களையும் நான் காணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அது பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து நம்ம மாநிலத்தில் அதிகமாக ஊழல் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. நீ ஊழல் இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன இதுக்கு இங்கே வந்து வேலை செஞ்சு கொடுக்குற? ஏய், உனக்கு தான் என் ஊரில் ஊழல் இருக்குன்னு தெரியுதுல்லடா, அப்போ இங்கே அங்கே இதுக்கு வர ஊழல் செய்கிற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வீ வகுக்கிற? நீ தான் கேடுகட்ட ஊழல்வாதி. அப்போ ஊழல் தெரியுதுன்னா அந்த மாநிலம் ஊழல் இருக்கிற மாநிலம்ங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். நீ நேர்மையான அப்புறம் இங்கே வர வேற. சார், தமிழகத்தின் புதிய நம்பிக்கை என்று விஜய் தான் பிரசாந்த் சொல்லுகிறாரு. அதுதான் ஒரு கருத்து. பிரசாந்த் கிஷோரா சொல்லியிருக்காரு. தமிழகத்தின் புதிய நம்பிக்கை விஜய் சொல்லியிருக்காரு. இருக்கலாம். அதை பீகார்காரன் வந்து தான் சொல்லணுமா? நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? நீங்கள் தமிழரா? தமிழ்நாட்டு குடிமகன் தானே? சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லுங்கள்? மக்கள் தான் சொல்லணும். இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்னால் அங்கேருந்து வந்து ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும்போது இதை கூட சொல்லேன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல. கொடுத்த காசுக்கு கோவணுமா இல்லையா? அப்போ விடுங்க, வேறு ஏதாவது பேசுவோம். அதே போல கோயம்புத்தூர்ல அமித்ஷா அவர் பேசும்போது தமிழகத்தில் சட்டமன்ற சீர்கேடு ரொம்ப அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்று பேசிட்டு போகிறது தான். நாட்டில் அவங்க ஆள்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது? மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு யார் பொறுப்பு? அவர் தான் உள்துறை அமைச்சர். ஏதாவது பொறுப்பு எடுத்திருக்காங்களா? அதுக்கு வருந்திருக்காங்களா? பல மாதங்கள் தொடர்ச்சியாக கலவரம் நடந்தது. எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே அதை ஒரு 8 வயது குழந்தை ஆசிஃபாவுடைய வன்புணர்வு கொலைகளுக்கெல்லாம் இங்கே ஏதாவது வருத்தமாவது இவங்ககிட்ட இருந்ததா? இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது, நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், நாங்கள் புனிதமானவர்கள், இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு. அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்றேன். இப்போ ஊழல் அதிகமாக இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். இங்கே தப்பு இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். நீங்கள் போய் நீங்கள் ஆள்ற பகுதியில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்கங்கிறோம். சும்மா வரவங்களாம் சும்மா எதாவது இங்கே ஊழல் இருக்குது, இங்கே பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு கூடாது. அது இருக்கு இல்லை, அது சும்மா வரவங்க போகிறவங்களாம் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு. அதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்குன்னு தம்பி நீங்கள் சொல்லுங்கள், தெரியுமா தெரியாதா? இங்கே ஊழல் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுதுல்ல, அது சரி பண்ணுவோம். அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லணும் தம்பி. ஊழல் அதிகமாக இருக்குது, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லணும். நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, ஐயா மோடி குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்கள் மாநிலத்தில் நடந்த கலவரத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். வேற தொடர்ந்து மாவட்டத்தில் மாலாற்றுப்படை தூக்கமாக இருக்குது. மணல் கொள்ளை தடுக்க முடியாத அளவில் நடந்துகிட்டே இருக்குது. நமது கட்சி தொண்டர்களும் கடுமையாக போராடி பார்த்துட்டாங்க, தடுக்கவே முடியல. தொடர்ந்து நடைபெறுது. அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இப்போ இருங்க, இந்த மாவட்டத்தில் நீங்கள் கேட்டீங்கல்ல, இல்லை நாங்கள் சொல்லிடுறோம். நம்ம மாவட்டத்தில் கட்சி தொண்டர்கள் போராட்டம் பண்ணி அனுமதி கொடுக்காம சாலை மறியல் பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இளைஞர் வந்து இந்த மணல் சண்டை ஏற்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு கடந்த மாதம். உங்ககிட்ட நான் கேட்குறது, அரிய பெரும் வளமாக இருக்கிற நம்முடைய மணலை அள்ளி கொண்டு போகிறார்கள்னு வருத்தப்படுறீங்களா? அதனால் அரசுக்கு வருவாய் இழக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா? இதுதான் இப்போ உலகத்தில் இந்த கொடுமை எங்கேயுமே நடக்காது. ஆற்று மணல்
மலையை மணலாக பார்த்து அதை கல்குவாரியாக்கி கற்களை வெட்டி நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் சொல்றார் 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகும்னு பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் மலைன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். மழை இல்லைன்னா நிலம் பாலைவனமாயிடும். ஒரு பேராபத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நேற்று இல்லை, மணல் கொள்ளை இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள். எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தான் இவர்கள் இந்த தவறை செய்கிறாங்க. இல்லைன்னா தடுக்க போராடுற எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் வருது. ஏன் வருது? அரசு நினச்சா அரை நொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாதா சொல்லுங்கள்? தெரியாமல் அங்கே கள்ளச்சாரம் எங்காச்சும் சாகுறான், தெரியாமல் இங்கே எல்லாமே நடந்துருதா சொல்லுங்கள்? எல்லாமே தெரியுது, தெரியாமல் அதிகாரத்துக்கு தெரியாமல் நாடெங்கிலும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது. பள்ளிக்கூட வாசலில், வழிபாட்டு தலங்களில், கல்லூரி வளாகங்களில், கல்லூரி வாசல்களில் போதைப் பொருள் விற்கப்படுதுலாம் அரசுக்கு தெரியாதா? தொடர்ந்து வாணியம்பாடியில் மற்றும் ஜோலாரப்பேட்டை பகுதிகளில் 20 கிலோ 25 கிலோ அப்படின்றது பெரிய அளவிலான கஞ்சா வந்து தொடர்ந்து பிடிபட்டு வருது. தொடர்ந்து வெளி மாநிலத்திலிருந்தவங்க தான் கடத்தி வராங்க. அதே போல் குட்கா பொருட்களும் டன் கணக்கில் பிடிக்கப்பட்டு வருது. அதுவும் இதே பகுதியில் தான் பிடிக்கப்பட்டு வருது. அதான் நீங்கள் அங்கேருந்து பேசுகிறீங்க, நான் இங்கேருந்து பேசுகிறேன். நம்ம 2 பேரால் இதை தான் செய்ய முடியுது. தடுக்கணும்னா வேற ஒரு அதிகாரம், மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும். அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். நீங்கள்லாம் எங்களுக்கு துணையாக இருங்க. இல்லை, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இது குறித்து விழிப்புணர்வு போராட்டங்கள், விழிப்புணர்வு முன்னெடுப்புகள் இந்த மாவட்டத்தில் செய்கிறோம். ஒரு சிக்கல்னா அது குறித்தே பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ திடீர்னு வேறு பிரச்சனை வருது. இப்போ நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது, இந்திய ஒன்றிய அரசுனா அதுக்கு போராட வேண்டியிருக்கு. இப்போ தொகுதி சீரமைப்புங்க நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு நடக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குல்ல. திடீர்னு மும்மொழி படிக்கணும், எம்மொழியே படிக்க வாய்ப்பு இல்லை, இது இன்னொரு மொழி எதுக்குடான்னு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு பிரச்சனையில் விட்டால் தானே நீங்கள் அதை போராடுவீங்க. இப்போ ஒவ்வொன்றும் பிரச்சனைனா முதல்வரே சொல்கிறார் பாருங்க, 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா இப்போ 1,00,000 பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அப்போ இது ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் என்னடா பிரச்சனைன்னு கேட்டு எந்திரிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இளம்பெண்கள் பாசறையில் இருந்த காளியம்மாளாகட்டும், அதே போல் இந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்த ரவீந்திரபாண்டியனாகட்டும், இதெல்லாம் முக்கிய நிர்வாகிகள்லாம் விலகி கொண்டு இருக்கிறாங்க. இதை பற்றின என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நம்ம புது பொறுப்பு அறிவிக்கிறீங்க, இளம்பெண்கள் பாசறை. கட்சியில் இருக்கிறவர்களை பற்றி தான் பேச்சு. இப்போ இருக்கிறவர்களை பேசுங்க, சென்றவர்களை விடுங்க, வாழ்த்துவோம். நல்லா இருக்கும். வேறு ஏதாவது அது ஒரு செய்தி இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் நாட்டுக்கும் மக்களுக்குமான செய்தியை கேள்வி எழுப்புனீங்க. இது எங்கள் கட்சிக்கான செய்தி. அது நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்தியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. வேறு